தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஓம் நம சிவாய. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில இந்த பிறப்பின் அடிப்படையில இந்த பிறவியிலேயோ இந்த ஜென்மத்திலேயோ உங்களால உங்கள் ராசிப்படி கோடீஸ்வரனாக முடியுமா முடியாதா, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவா நம்ம பேச போறோம். எல்லாரும் குறைவா பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க, சில பேர் திட்டுறீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லணும். ஏன்னா உங்கள் அவசரத்துக்கு இங்க நம்ம டக்குன்னு முடிக்க முடியாது. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்களாம் நினைக்கிறது மாதிரி கடல் அளவு பெருசு இல்ல, பிரபஞ்ச அளவு பெருசு. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு இருக்கு. அதுலயே ஒரு துளி அளவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் எப்பொழுதுமே தெளிவா விரிவா தான் சொல்லுவேன். உங்களால முடிஞ்சா இப்ப பார்க்கலாம், முடியல அப்படின்னா எப்ப வேணாலும் பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த சேனல்ல எப்பொழுதுமே இருக்கும். உங்களால முடியும் போது பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க கோடீஸ்வரனா ஆவீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சேனலை எப்பொழுதுமே தொடர்றீங்க அப்படின்னா அடிச்சு சொல்லுவேன், ஒரு வருஷத்திலேயோ 2 வருஷத்திலேயோ மிகப்பெரிய கோடீஸ்வரனாகி உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு அந்தஸ்து, புகழ், செல்வம், ஒரு நல்ல குடும்பம் இதெல்லாம் அடைவீங்க அப்படின்னு 100% தெளிவா நான் சொல்லுவேன். சரி, இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். இது ஒரு விளம்பரம் தான். ஏன்னா இன்னைக்கு கலப்படம் இல்லாத பொருளும் கெமிக்கல் கலக்காத பொருளும் உலகத்திலே இல்லை. ஆனா அப்படி ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியம் தான். அப்படி ஒரு பொருள் கலப்படம் இல்லாம தரமான கெமிக்கல் கலக்காத பொருள் இவங்கள்ட்ட இருக்கு. குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க, வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் அவங்க வச்சிருக்காங்க. அதாவது சுத்தமான நெய், செக்கில் ஆட்டின தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய். பஞ்சதீப எண்ணெய்க்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. அந்த பஞ்சதீப எண்ணெய் சிவனுடைய அருள் பெற்ற பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், கோமியம், சாணம் இதிலிருந்து தயாரிக்கப்பட்ட பஞ்சகாவிய பொருட்கள், விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இது இவங்கள்ட்ட கிடைக்குது. அது மட்டும் இல்ல, பச்சரிசி கோலமாவு. இந்த காலத்துல நம்ம பச்சரிசி மாவால கோலம் போட்டதே இல்லை. இவங்க உங்களுக்கு எளிமையா இருக்கணும் அப்படின்னு பச்சரிசி கோலமாவு கட்டி பவுடர் அவங்க 9 வகையான பூஜை பொருட்களை கலந்து கொடுக்கறாங்க. மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அது. அது மட்டும் இல்ல, பச்சை கற்பூரம், தீப கற்பூரம், விபூதி, குங்குமம் இதெல்லாமே தரமா அவங்கள்ட்ட இருக்கு. அதோட உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான தானியங்களை வச்சு மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், மசாலா, ஊறுகாய், எண்ணெய் வகைகள், செக்கில் ஆட்டின எண்ணெய், அதுபோல உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க புதுசா தயாரிச்சிருக்காங்க. உண்மையா உங்களுக்கு எந்த ஒரு நோயா இருந்தாலும் இந்த பொருட்கள் போதும். நீங்க வேணா பாருங்க. வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட், வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் பவுடர். அப்புறம் இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் சுகர் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கான பொருள் இப்ப தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கெமிக்கல் இல்லாத தரமான சுத்தமான பொருட்கள் இவங்க நேர்மையா தயாரிச்சிட்டு இருக்காங்க. பயன்படுத்திட்டு நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல இது மாதிரியான பொருட்கள் அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்குங்க. 60 வகையான பொருட்கள் இன்னைக்கு தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துல 100 பொருட்கள் தயாரிக்கிறதா இவங்களுடைய பிளான் இருக்கு. இவங்க கூட நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நம்பிக்கையோட வாங்கி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, இந்த டாபிக் நம்ம கோடீஸ்வரன் ஆவது எப்படி, அதை பத்தி நம்ம பேச போறோம். இவங்க கூட ஜாயின் பண்றீங்க, ரீசேல்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஏன்னா இவங்க கொடுக்கிற அந்த பொருள்ல 10% இருந்து 20% வரைக்கும் லாபம் கிடைக்குது. வாங்கி ரீசேல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களாலையும் கோடீஸ்வரனாக முடியும். ஏன்னா இன்னைக்கு 60 பொருட்கள் அப்படிங்கிறது நாளைக்கு 100 பொருள் ஆகலாம், 200 பொருட்கள் ஆகலாம். ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் ஒரு நேரத்துல கோடீஸ்வரனா ஆவீங்க. சரி, விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எதுக்காக போராடுறோம்? பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், கோடீஸ்வரன் ஆகணும், செல்வத்தை சேர்க்கணும், பிள்ளைங்களை நல்லா வளர்த்து பெரிய ஆளாக்கணும், அப்படிதான். ஆனா அதே நேரத்துல முறையான உழைப்பாலும் புதிய சிந்தனையாலும் எதுல நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும்? தொழில் மூலியமா தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். சிந்திச்சு செயல்பட்டு கடினமான உழைப்பு உழைச்சோம் அப்படின்னா தொழில் மூலியமா கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனா அதே நேரத்துல நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டா அப்படிங்கிறது நம்ம தலையில இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல நேரமும் இருக்கு, கெட்ட நேரமும் இருக்கு. ஆனா வாய்ப்புகளை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு நேரத்துல கோடீஸ்வர யோகத்தை அடைவார்கள். பயன்படுத்த தவறியவர்கள் பல பிரச்சனைகளை சிக்கிறதும் அடுத்தவங்களை குறை சொல்றதும், இந்த சமுதாயத்துல மானம் மரியாதை இழந்து கௌரவம் இழந்து எங்கேயோ ஒரு மூலையில வாழ்க்கை நடத்துறதும் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. எடுத்துக்காட்டா இப்ப நம்ம பல படத்துல பார்த்திருக்கோம். எளிமையா இருக்கிற ஹீரோ திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடுவார். பல பேரை பார்த்திருக்கோம், குடிசையில இருந்தவங்க கோட்டைக்கு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம்
ஜோதிடம் தான். ஏன்னா நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கணும். அப்ப எல்லாராலையும் முயற்சி செய்ய முடியும், எல்லாராலையும் உழைக்க முடியும். ஆனா எந்த நேரத்தில் நம்ம உழைச்சோம், எந்த நேரத்தில் எதுக்கு முயற்சி பண்றோம், அதை பொறுத்து நம்முடைய முன்னேற்றம் அமையும். அப்ப சரியான நேரத்தில் ஜோதிடத்தை பார்த்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஆனா அதே நேரத்தில் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறது, ஏங்கிறது, அல்லது அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்களே, இவெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டானே அப்படின்னு கோவப்படுறது, இதெல்லாம் வாழ்க்கையில கண்டிப்பா கீழ்நிலைக்கு தான் நம்மளை கொண்டு வரும். அடுத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுறதும் பொறாமப்படுறதும் நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப எந்த துறையில உங்கள் ராசிப்படி நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும். அப்ப ஜாதகத்துல முறையா நம்ம பார்க்கறோம் அப்படின்னா முதல்ல நல்ல முடிவு எடுப்போம். அப்புறம் தோல்விகள் எப்ப வரும், யாரால வரும், எப்படி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தவிர்த்துருவோம். அப்புறம் கோடீஸ்வர யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், புதாத்திய யோகம், ராஜ யோகம் இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமா நம்முடைய தசை புத்தி இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில யோகங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதனால மிகப்பெரிய பணக்காரரா நம்மளால் ஆக முடியலனாலும் நம்முடைய உழைப்பை சரியான முறையில் பயன்படுத்துகிறோம், உழைக்கிற காசை சரியான வழியில் சேமிச்சு ஒரு முதலீடா போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு மிக முக்கியமாக எழுத்துருமா தேவை ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க ஆசைப்படாத, பேராசைப்படாத, அளவுக்கு மீறி ஆசைப்படுறது அமிர்தத்துக்கு நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இங்க கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தரும் பேராசைப்பட்டதுனால தான் இன்னைக்கு கோடீஸ்வரராக இருக்காங்க. ஒரு பணத்து மேலையும் செல்வத்து மேலையும் புகழ் மேலையும் மோகம் கொண்டால் மட்டும்தான் இங்க உங்களால இந்த பூமியில மிகப்பெரிய இடத்தை தக்க வைக்க முடியும். அதனால கண்டிப்பா முதல் விஷயமா இதை எடுத்துக்கங்க. முதல்ல பேராசைப்படுங்க, பேராசைப்படுறதுக்கு கத்துக்குங்க. அந்த பேராசையை, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நேர்மையா அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வரர் தான். ரிஷபராசி அப்படின்னாலே எப்பொழுதுமே பணம், பொன், பொருட்கள் இதை பத்தின சிந்தனை மிக அதிகம். இல்லற சுகம் இந்த விஷயங்கள் பொதுவாகவே அதிகமா இருக்கும். அந்த மாதிரிலாம் நாங்க இல்ல அப்படின்னு சொன்னா கூட சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி. அது கண்டிப்பா 99% இப்படிதான் இருக்கும். அழகு மேலையும் அழகான பொருட்கள் மேலையும் ஆடம்பர வாழ்க்கை மேலையும் எல்லாரை விட இல்லற சுகத்தின் மேலையும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆசை, ஆர்வம் அதிகம். ஆனா அதே நேரத்துல அன்பு அதிகம் குடும்பத்தின் மேல. எதையுமே ஏத்துக்கிற திறன் உண்டு. எப்பொழுதுமே ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது எவ்வளவு தடை வந்தாலும் அதை முடிக்கக்கூடிய வலிமை ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பொதுவாகவே உண்டு. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கோடீஸ்வரனாக முடியுமா முடியாதா, கோடீஸ்வரியாக முடியுமா முடியாதா? பல பேர் எவ்வளவோ போராடி இதுவரைக்கும் அந்த நிலையை எட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கே இந்த சந்தேகம் இருக்கும், நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியுமா முடியாதா? இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதற்கான தீர்வு தான் இந்த வீடியோ. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 4 இடங்களை நம்ம சொல்லணும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டையும், எதற்குமே முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அது 3ஆம் வீட்டையும், என்ன தொழில் செஞ்சு நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டையும், நம்ம எது செஞ்சாலும் தொழிலோ வேலையோ செஞ்சாலும் நமக்கு லாபம் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டையும் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த 4 வீடுகளும் மிக மிக முக்கியமான வீடு. ஒருவருடைய வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆக முடியுமா முடியாதா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீடான தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும்? இளமை காலங்கள்ல குடும்பம் பிறக்கும் போது செல்வந்தர் வீட்டு குடும்பத்துல தான் நீங்க பிறப்பீங்க. நிலபலம் சொத்துலாம் இருக்கும். ஆனா நீங்க வளர்ந்து முடிக்கிறதுக்குள்ளாரே அதெல்லாம் காணாம போயிருந்திருக்கும். நிறைய ஆடு மாடு வளர்த்திருப்பாங்க உங்க குடும்பத்துல. பல பேர் எங்க வீட்டுல வந்து பசிக்கு சாப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் உங்க குடும்பமா இருக்கும். அதுபோல உள்ள குடும்பத்துல தான் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் வந்து பிறப்பாங்க. ஆனா வளர வளர குடும்ப பொறுப்பு உங்க தலையில வந்து விழுந்துடும். இந்த குடும்பத்தையே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அமையும். கண்டிப்பா நீங்க திருமண வயதுல ஒரு அனுபவம், இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிற வயசுல கடன் அதிகமா இருக்கும். கடனோட தான் உங்களை விடுவாங்க. திருமணம் பண்ணணுமா, குடும்பம் நடத்தணுமா, 2 புள்ள குட்டிங்களை பெத்துக்கிட்டோமா, அப்படியே வாழ்க்கை ஜெகஜோதியா போச்சா அப்படின்லாம் இருக்காது. திருமணத்துல ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா உண்டு. திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை உங்க தலையில நிற்கும். அதை அடைச்சி விடாமுயற்சியோட அதை அடைச்சிட்டு உங்களுக்குன்னு ஒரு வேலையோ, உங்கள் தகுதிக்குன்னு ஒரு வேலையோ தொழிலோ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுல ஒரு போராட்டம். அப்ப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீடு புதன் பகவானின் வீடாக இருக்கிறது. அப்ப எப்பொழுதுமே 2 மனம் உங்களுக்கு உண்டு. அடிக்கடி மனமாற்றம் உடையவர்கள் நீங்க. 2 குடும்ப அமைப்பும் இருக்கும். ஒன்று உங்க
அதாவது ஆண்களாக இருந்தால் நீங்கள் பிறந்த குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது இருக்கும், உங்களது மனைவி குடும்பத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். பெண்களாக இருந்தால் நீங்கள் பிறந்த குடும்பத்தையும் புகுந்த குடும்பத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் ரிஷபராசியினுடைய விதி. அப்போ இதுக்கு இடையில நாங்கள் எங்கே கோடீஸ்வரன் ஆகிறது, கோடீஸ்வரி ஆகிறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, எப்பொழுதுமே 2 தொழில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தொழில் கைவிட்டாலும் உங்களை ஒரு தொழில் தூக்கி நிறுத்தும். அதன் மூலியமா தனம் சிறப்பாக இருக்கும், உங்களது வார்த்தை துல்லியமா இருக்கும், குடும்பம் செழிப்பா இருக்கும். அப்ப பணம் வருமானம்லாம் அருமையா இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், நல்ல பணத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டு. மிதுனம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 3வது வீடு. அப்ப இசைத்துறையில கலைத்துறையில உங்களுக்கு ஆர்வம் அதிகம். பொதுவாகவே உங்கள் ராசி அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக ஈடுபாடு இருக்கும். அதே போல கலைத்துறையில அதிக ஈடுபாடு உங்களுக்கு வரும். கலைத்துறையில இருந்தீங்க அப்படின்னா நன்றாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, கண்டிப்பா கோடிகளை பார்க்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்ல, சுக்கிரன் அப்படின்னாலே கட்டிடக்கலைக்கு பெயர் போனவர். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாட மாளிகை நீங்க கட்டியே ஆகணும். எப்போ கட்டினாலும் சரி, 25 வயசுலையா, 35 வயசுலையா, 45 வயசுலையா, 65 வயசாக இருந்தாலும் மாட மாளிகை கண்டிப்பாக கட்டியே தீருவீங்க. அப்போ மாட மாளிகை கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரராகத்தான் இருந்தாகணும். அதுபோல் குழந்தை பிறந்தா உங்களுக்கு வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பல மடங்கு வருமானம் அதிகரிக்கும். அதாவது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது வீடு புதனுடைய வீடுங்கிறதுனால பேச்சு சுத்தமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். பேசிய சம்பாதிக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய விகடகவியாக நீங்க இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லி புரிய வைப்பீங்க. நேர்த்தியான முறையில் செயல்பட்டாலும் பேச்சு மிக நேர்த்தியா இருக்கும். உங்களது புத்திசாலித்தனம் அற்புதமா அந்த பேச்சில் வெளிப்படும். அப்ப நீங்க பணக்காரர் ஆகிறதுக்கு இந்த பேச்சும் ஒரு மிகப்பெரிய துணையாக இருக்க போகுது உங்களுக்கு. அதுபோல தகவல் தொழில்நுட்பத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த புதன். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற புதிய சிந்தனைகள், அதன் மூலியமா வருமானம், செல்வம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இந்த இன்டர்நெட், இமெயில், சோசியல் மீடியா இது சம்பந்தமா உங்களால சாதிக்க முடியும். ஆனா அதே நேரத்தில் குடும்பம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. பல துறையில மீடியாவில் நீங்க முன்னேற்றம் அடைஞ்சாலும் அதே மீடியாவில் உங்களுக்கு பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன், சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்ப இளமை காலங்களில் நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த தொழில் வேணாலும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. வேலை வாய்ப்புலையும் சரி, தொழில், திருமணம், வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் ஆடம்பரமாக செய்வீங்க. எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் சில நேரத்தில் இந்த ராகு கேதுலாம் இணைஞ்சது, செவ்வாயெல்லாம் இந்த சுக்கிர பகவானோட எங்கேயாவது இணைஞ்சிருக்கார் அப்படின்னா தவறான பாதையில சம்பாரிச்சு உங்களை இந்த சொகுசான வாழ்க்கையை வாழ வைக்கும். அல்லது தவறான பாதைக்கு பெண்களாக இருந்தா தவறான பாதையிலேயே பயணம் செய்ய வச்சிரும் பணத்துக்காக. அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல கோடீஸ்வரன் ஆனாலும் கோடீஸ்வரி ஆனாலும் அது கௌரவமா இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். இதைத்தான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இடம். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நேர்மையா இருக்கும்போது திருமண தடை வரும், தம்பதிகள் ஒற்றுமை இல்லாம போகும், தொழில் வியாபாரத்துல பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அதுல வரக்கூடிய பணம், செல்வம், தனம் நிலைச்சிருக்கும் நேர்மையா இருக்கும்போது. இந்த ஆடம்பரமான விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு தவறான பாதையில பயணிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்பப்போ பணம் சேரும், தவறான வழியில அந்த பணம் போயிட்டே இருக்கும். அடுத்தது 3வது வீடை சொல்லணும், முயற்சி ஸ்தானம். உங்களது முயற்சி எப்படி இருக்கும்? எதுக்குமே முயற்சி தேவை. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரும். தெய்வத்தை விட சிறந்தது, ஏன்னா அந்த உலகமே தெய்வம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தை விட ஒரு சிறந்த சக்தி எதுவுமே இல்லை நம்மளை காப்பாத்துறதுக்கு. ஆனா அதே நேரத்தில் அதை விட மிக முக்கியமானது நாம கிட்ட இருக்கிற, நமக்குள்ளே இருக்கிற அந்த முயற்சி பண்ணோம் அப்படின்னா நல்ல கூலி தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவள்ளுவர் வாக்கு. அதனால அந்த இடத்தை சொல்லக்கூடிய இடம் 3வது இடம், முயற்சி ஸ்தானம். அந்த இடம் குரு பகவானின் உச்சம் பெற்ற இடம். அப்ப சிந்தனை, நேர்மை இதெல்லாம் நியாயமா இருக்கும். அதே நேரத்தில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். தாயன்பு உள்ளம் உண்டு உங்களுக்கு, யாரையுமே மதிப்பீங்க, அன்பு செலுத்துவீங்க. இந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற உணர்வு உங்கள்கிட்ட இருக்காது. ஒரு அம்மா மாதிரி பொதுவாக எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் சந்திரன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க வைப்பார்.
பிடிவாதம் உண்டு, லட்சியம் உண்டு, குறிக்கோள் உண்டு. உங்களது குறிக்கோளில் உறுதியாக இருப்பீங்க. உழைக்கிறதுக்கு அஞ்சாதவர்கள். ஏன் அப்படின்னா அது தாயை குறிக்கக்கூடிய இடம் காலச்சக்கரத்தின்படி. அதனால சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தாய் அன்பு இருந்தாலும் பொதுவாகவே ஒரு வீட்டில் அம்மா உழைக்கிறதுக்கு மலைக்கவே மாட்டாங்க. நல்லா கவனிச்சிருப்பீங்க. உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நிறைய அறிவுரை சொல்லுவாங்க. வாழ்ந்தா அம்மா மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட வைப்பாங்க. அதுபோல தான் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் உழைக்க அஞ்சாதவர்கள், நேர்மையானவர்கள், பிடிவாதம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் காம உணர்ச்சியும் உண்டு. காம உணர்ச்சியை வெல்லக்கூடிய வலிமையும் உண்டு. அப்படியே அடக்கி ஆளுவீங்க. அதனால தான் இன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களை ஆட்சி செய்தாலும் அந்த சுக்கிர பகவானையே அடக்கி ஆளக்கூடிய வலிமை உங்களுக்குள்ளார உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் கௌரவத்தையும் காப்பாற்றிக்கிட்டு குடும்பத்தில் ஒழுக்கமானவர்களாக எவ்வளவு வாய்ப்புகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நீதி நிலை தவறாமல் தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் குழந்தைகள் முக்கியம் அப்படின்னு இதை நோக்கியே பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகள். அதுபோல கடகம் சந்திரனுடைய வீடு, ரிஷபத்துக்கு 3வது இடம். தகவல் தொடர்பு விஷயத்துல மிக சிறப்பாக உங்களை முன்னேற்றும். நீங்க செய்யற வேலையிலேயோ தொழிலையோ உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ உள்ள இந்த இன்டர்நெட், சோசியல் மீடியா இதெல்லாம் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக ஒருபடி மேலே சாதிக்கலாம். அதுபோல் சகோதர சகோதரிகள்லாம் உங்கள் லைஃப்பில் முன்னேறத்துக்கு கொஞ்சம் தடையாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் பாசமாக இருப்பீங்க. அந்த பாசம்தான் தடை. நீங்கள் அதிக பாசம் இருந்தாலும் உங்களால் அவர்களுக்கு நன்மையை தவிர அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இருக்காது, எந்தவித நன்மையும் இருக்காது. அதனால் கொஞ்சம் விலகி இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வளர்ச்சி அதிகரிக்கும். உங்களை தடை விதிக்கிறதுக்கு ஆளே இருக்காது. தடை அதை உடை அப்படிங்கிறது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உங்கள் கூட பிறந்தவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உழைப்பால் கிடைக்கக்கூடிய பொருளை கொஞ்சம் தான தர்மம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். ரொம்ப முக்கியம். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்திலேயோ செல்வத்திலேயோ ஒரு 5% 10% தானமாக கொடுங்க. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி பாருங்க, மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். ஆனால் பிரதிபலன் எதிர்பாராமல் அந்த தான தர்மம் செய்யணும். பிரதிபலன் எதிர்பார்த்து தான தர்மம் செய்யறீங்க அப்படின்னா அது பாவமாக சேரும் நமக்கு. அதனால முயற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு அற்புதமா இருக்கு. நேர்மை, பிடிவாத குணம், லட்சியம், குறிக்கோள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதுனால கோடீஸ்வரி ஆவது உறுதி. அடுத்த இடம் பாத்தீங்கன்னா தொழில். என்ன தொழில் செஞ்சா உங்களால முன்னேற முடியும் உங்க வாழ்க்கையில, அந்த கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொழில் மூலம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாக்கியம் உண்டு. அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டு வருமானம் உண்டு, ஆனால் வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. வெளிநாட்டு பணம் வரும் ஏதாவது ஒரு வகையில், ஆனால் வெளிநாட்டில் போய் உங்களால் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் உடையவர் சனி பகவான். அதனால் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அடிக்கடி முடக்கம் ஏற்படும். இங்கே தான் சோதனையே. உங்கள் தொழிலில் உங்கள் வேலையில் தடை வருது, முடக்கம் வருது, பிரச்சனை வருது அப்படின்னாலே நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நம்பர் 1 இடத்துக்கு முன்னேறிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். எதுவுமே இல்லை அப்படின்னா காலம் முழுவதும் இருந்த இடத்துல தான் இருக்கணும். அதனால் தடை ஏற்படும். ஏன் அப்படின்னா உங்களுடைய 12ஆம் வீடு மேஷம். அந்த மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் அடைகிறார். அதனால் தடை தாமதங்கள் கண்டிப்பாக வரும் உங்கள் வாழ்க்கையில். அதுபோல் 9, 10ஆம் அதிபதி சனி. தந்தையின் தொழிலை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை அடையலாம், நல்ல செல்வத்தை அடையலாம், தனத்தை அள்ளி கொண்டு வரலாம் வீட்டுக்கு. தந்தையின் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 9 தந்தையை சொல்லக்கூடிய இடம், அதே 10 தொழிலை சொல்லக்கூடிய இடம். 9க்கும் 10க்கும் அதிபதி ஒருவர் சனி பகவான். அதனால தான் தந்தையினுடைய தொழில் உங்களுக்கு சிறப்பை தரும். அதுபோல 10வது வீடு நல்ல பெயர், தொழில், அதிகாரத்துடன் தொடர்பு உடையது. அது மட்டும் இல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் அழகு, கலை, ஆடம்பரம் இது சம்பந்தப்பட்ட தொழிலை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை அடையலாம். அதை தவிர்த்துட்டு கிடைச்ச தொழிலை செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இங்க லட்சியம் வேணும், குறிக்கோள் வேணும். இந்த பிறப்பு இந்த இடத்துல அல்லது இந்த குடும்பத்துல ஒரு முறை தான் நம்மளை நோக்கி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கலை சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யுங்க. பொதுவாகவே உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி. தொழில் வாழ்க்கையில வெற்றியையும் ஒரு அங்கீகாரத்தையும் பல வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியது. ஆனா அதே நேரத்துல வெற்றி இருக்கிற இடத்துல தான் கஷ்டமும் இருக்கும், தோல்வியும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். அதனால கண்டிப்பா கஷ்டங்கள் உண்டு. கஷ்டம் இல்லாம வெற்றி இல்லை, கோடீஸ்வர யோகம் இல்லை. கஷ்டம் இல்லாமல் இருந்ததுன்னா 10ஓட 11 உங்களால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். கஷ்டம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய வேகத்தை கொடுக்கும், சிந்தனையை கொடுக்கும், பல வழிகளை தேட வைக்கும்.
அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க. தடையாக இருக்கிறதுனால தான் அதை உடைச்சி ஜெயிச்சு வராங்க. எப்பொழுதுமே தொழிலில் கூட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது, முன்னாடி சொல்லிட்டேன். ஆனால் தனியாக செஞ்சாலும் எளிமையான வெற்றியும் கிடைக்காது. தொழில் பிரச்சனை உங்களுக்கு உண்டு. ஏன்னா குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரார். அதனால தொழில் பிரச்சனை உண்டு. 11ஆம் வீட்டில் குரு அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால தொழிலில் பிரச்சனையை கொடுத்தாலும் கூடவே வெற்றியையும் கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். சரி, தொழில் ஜெயிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க அல்லது அவமானப்படுறீங்க, விடாமுயற்சியோட செஞ்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது. என்னதான் வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் லாபம் கிடைச்சாதான் நம்மளால சாதிக்க முடியும். அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆவது வீடு லாபத்தை சொல்லக்கூடிய இடம். இங்கே தொழில் சிறப்பாக இருந்தால் லாபம் கண்டிப்பாக சிறப்பாக தானே இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். என்னதான் தொழில் சிறப்பாக இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய லாபம்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம கையில் தங்கணும்ல. இன்னைக்கும் லட்சமாக சம்பாதிப்பாங்க, கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க, ஆனால் பணம் கையில் இருக்காது. அது மட்டும் இல்லை, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணத்தை கட்டிடுவாங்க. அதை கட்டுறோம், இதை கட்டுறோம், அந்த சீட்டு போடுறோம், இந்த சீட்டு போடுறோம் அப்படின்ட்டு பணத்தை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் கட்டிட்டு பணம் கையில் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. பணத்துக்காக அலைய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதனால நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்க கையில் நிற்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். நீங்க உழைக்கிற உழைப்புக்கு உங்களுக்கு லாபம் உண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு லாபத்தையும் பலனையும் வெகுமதியையும் கொடுக்கக்கூடிய இடம் அது. அந்த லாபம் தான் தனமாக மாறும், பணமாக மாறி வரும். அதை சொல்லக்கூடிய இடம் 11ஆவது வீடு. உங்களது கனவு, ஆசைகள், சொல்ல முடியாத அபிலாஷைகள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த இடம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யற கர்மங்களின் மூலியமாக ஆதாயமாக கிடைக்கக்கூடிய அந்த இடம் நல்ல அதிர்ஷ்டமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாருக்கும் அதிர்ஷ்டமான இடம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான இடமா அப்படின்னா கண்டிப்பா அதிர்ஷ்டமான இடம். ஏன் அப்படின்னா குரு அதிபதி, ஆனா அவரு உங்களுக்கு அஷ்டமாதிபதி. ரொம்ப கவனமா ஒவ்வொரு லாபத்தையும் பெற வேண்டிய சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க. என்னதான் லாபம் வந்தாலும் யோசிக்காம அந்த லாபத்தை பெறக்கூடாது நீங்க. ஏன்னா குரு பகவான் நேர்மையானவர். நல்ல வழியில கிடைக்கக்கூடிய பணத்தை அழிக்காம பல மடங்கு பெருக்கி தருவார். பொன் பொருளுக்கு சொந்தக்காரர். நீங்க லாபம் வாங்கினாலும் அதை பவுனில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் புதிய யோசனைகள் புதிய நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, 11ஆவது வீடுங்கிறது தீய சக்திகளுடைய வீடுன்னு சொல்லப்படுது. இந்த லாபத்தை அடையறதுக்கு நீங்கள் நேர்மையான தொழிலே செஞ்சாலும் சில சட்டத்துக்கு புறம்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். ஏன்னா எந்த தொழில் செஞ்சாலும் அதில் எதிர்ப்பு இருக்கும், எதிரி இருப்பாங்க. எந்த உத்தியோகத்துக்கு போனாலும் வேலை சுமை அதிகரிக்கும், வேலை அழுத்தம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை விட்டுட்டு உடனே போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் உங்களுக்கு. கூட வேலை செய்கிறவங்க உங்களை கவுத்துட்டு அந்த இடத்துக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. அரசியல்வாதியாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை, நயவஞ்சகம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களை யாருமே முன்னேற விட மாட்டாங்க, தடையாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்கள் மேலே போட்டி பொறாமை அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மேனரிசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆளை பார்க்கறதுக்கு அழகாக ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் ஸ்மார்ட்டாகவும், பெண்களாக இருந்தால் அழகாகவும் இருக்கும்போது பொதுவாகவே அவங்கள பார்த்த உடனே ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துடும். ஒரு சில பேருக்கு தான் உண்மையான மனசோட பழகுவாங்க. மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு போட்டி பொறாமை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க மேலே. அது வேலை தொழில் எல்லாத்துலேயுமே பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் எந்த தொழில் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு போட்டிகள், பொறாமைகள், எதிரிகள் மிக மிக அதிகமாக இருக்கும் எல்லா ராசியை விடையும். அப்போ தொழிலில் நஷ்டம் அடைய வைப்பாங்க, தொழிலை விட்டு போக வைப்பாங்க, எது செஞ்சாலும் அதில் குறுக்க வருவாங்க. அடுத்தது தொழில் செய்கிற இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துலையும் காதல், காமம் அலைபாயும். இதுவே உங்களுக்கு பெரிய தடையாக இருக்கும். கோடீஸ்வரன் ஆகிறதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? தொழிலையும் வேலையிலையும் ஒழுக்கமாக இருந்தால் தான் ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண் வர்க்கம் கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். அது ஒரு பெரிய கடமை. நல்லொழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இங்கே உங்கள்கிட்ட இருக்கிற சுக்கிர பகவான் பிரச்சனையை கொடுப்பார். அதுதான் பிரச்சனை. இப்போ உங்களை சொல்லலை, நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும், தொழிலுக்கும் வேலைக்கும் நியாயமாக இருக்கணும்னு நினைச்சாலும் சுக்கிர பகவான் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளை உருவாக்குவார். இங்கேயே உங்களது கௌரவமும் உங்களது நல்ல பெயரும் கெடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு வேலை உங்களுக்கு சுத்தமாக ஒத்து வராது. எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் வெளிநாட்டு பணத்தை கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிப்பீங்க. அதனால் இங்கே இருந்து என்ன தொழில் செய்ய முடியுமோ வெளிநாட்டு தொழில், ஐடி துறையிலையோ அல்லது சோசியல் மீடியாவிலேயோ இப்படி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வந்து சேரும். என்னதான் பணம் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் அனுபவிக்க முடியாது. உங்கள் கையில் தங்காமல் முடிஞ்ச வரைக்கும் காலி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அழகான விஷயத்தையும் அனுபவிக்கிறதுக்கு செலவு பண்ண தயாராகிடுவீங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. நான் சுக்கிரன் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரர். செலவு அதிகமாக பண்ணுறவங்களை என்ன சொல்லுவோம்? ஆடம்பரத்தில் ஆடுறாங்க ஐயா.
அப்படிம்போம். சில பேருக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, ஆனால் 2 பைக் வச்சுருப்பாங்க. குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும், கார் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் பணக்காரங்க இல்லை. யார் ஒருவர் நினச்ச நேரத்தில் பொருள் வாங்குறதும், நினச்ச ஊருக்கு நாட்டுக்கு போகிறதும், நினச்ச தொழிலை ஆரம்பிக்க முடியறதும், இது மாதிரி உள்ளவங்க தான் அதிகபட்ச கோடீஸ்வரர்கள். அந்த நிலையை எட்டணும் அப்படின்னா வாழ்கிற வாழ்க்கையில் சேமிப்பு வேணும். அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். ஒழுக்கம் வேணும். ஆடம்பர செலவு இல்லாமல் நமக்கு என்ன தேவை, நம்ம வாழ்க்கையில் முன்னேற வரைக்கும் அதை கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக என் நண்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் கோடீஸ்வரராக முடியும் உங்கள் வாழ்க்கையில். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகத்தை அடையணும் அப்படின்னா இந்த விஷயங்களையும் கடைபிடிங்க. முக்கியமாக இதை கவனிங்க. ஒரு தொழில் செய்யாதீங்க, ஒரே இலக்கை நோக்கி பயணிக்காதீங்க, ஒரே பாதையில் போகாதீங்க. 5-6 தொழில் செய்யுங்க. அதில் 2 தொழிலை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு எது லாபம், அதிக லாபம் கொடுக்கக்கூடியது எது, நஷ்டம் இல்லாத லாபம் கொடுக்கக்கூடியது எது, இந்த 2 விஷயத்தை தேர்ந்தெடுத்துங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அதே நேரத்தில் பல தொழிலில் இறங்கி 2-3 தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு கஷ்ட காலத்தில் கூட நம்மளை கைவிடாது. ஒரு தொழில் கைவிட்டாலும் இன்னொரு தொழில் கைவிடாது. அதனால் ரியல் எஸ்டேட், பங்கு சந்தை, இந்த மியூச்சுவல் ஃபண்டுலாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கத்தில் இந்த திட்டம்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் முன்னாடிலாம் இது இல்லை. இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களது சேமிக்கிற பணத்தை முதலீடு செய்யுங்க. கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். சரி, கம்மியான பணம் இருக்குது அப்படின்னா தங்கத்தில், வெள்ளியில் நீங்கள் முதலீடு போடலாம், என்னைக்குமே குறையாது. அதுபோல் சேமிப்பு திட்டங்களில் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இந்த மாதிரி திட்டங்களில் முதலீடு போடுங்க. ஏன்னா என்னதான் உழைச்சி சம்பாரிச்சாலும் சேமிக்காமல் நாம் செய்கிற செலவு நம்ம வாழ்க்கையில் நம்மளை முன்னேறவே விடாது. குறிப்பாக இந்த ராசி நண்பர்கள்லாம் இந்த விதிமுறையை கடைபிடிங்க. என்னன்னா 50-30-20 இந்த ஃபார்முலா. நமக்கு கிடைக்கிற வருமானத்தை மொத்தமாக செலவு பண்ணிடாதீங்க எப்பொழுதுமே. அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ 50-30-20 அப்படிங்கிற விகிதத்தில் பிரிச்சுக்குங்க. 50% நமக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்திக்கணும். கடன் இருந்தால் கடன் அடைச்சிக்கணும். 30% ஒரு முதலீட்டில் போடணும். ஏதோ எதிர்காலத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது மாதிரி, ரிட்டர்ன் வர்றது மாதிரி முதலீடு போடலாம் 30%. அடுத்த 20% இருக்குல்ல, ஒரு சேமிப்பு ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய கடைசி காலத்தில் உதவக்கூடிய உயிர் செல்வம். இந்த விகிதத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கோடீஸ்வரன் ஆகிறதும் உறுதி, புகழ் அடைவதும் உறுதி, கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழறதும் உறுதி. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கோடீஸ்வரன் ஆகிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமும் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயமும் இல்லை. சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, சில செயல் நம்ம விடாமல் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ராசிக்கேற்ற, நட்சத்திரத்துக்கேற்ற, லக்னத்துக்கேற்ற தொழில் எது, வேலை எது அப்படின்னு கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கோடீஸ்வரன் ஆவது 100% உறுதி. ஆனால் நேர்மையாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கடைபிடிங்க. இது என்னுடைய வேண்டுகோள். வாடிய பயிர்களுக்கு நெஞ்சுரம் பார்க்கும் ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய வழி. எதில் தோல்வி அடைஞ்சாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, வாழ்க்கையே இல்லை, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, நாம் ஏழையாகத்தான் இறக்கணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி வாய்ப்பு ஆன்மீகம் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா உழைக்காம எதுவுமே யாருக்குமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காது. ஏழை அப்படிங்கிற நிலையிலிருந்து செல்வந்தரா மாறணும் அப்படின்னா ஏதாவது வித்தியாசமான திறமை இருக்கணும், புதுவிதமான யோசனை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிட்டா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். கடின உழைப்பு இது இருந்தா செல்வந்தராக முடியும். இது கூட இன்னொரு விஷயம் வேணும், இது யாரும் நம்புறதில்ல. அதிர்ஷ்டம் நிச்சயம் தேவை. கோடீஸ்வரர் ஆயிருக்காங்கல்ல, அவங்கள விட 100 மடங்கு அதிகமா இங்க உழைக்கிறவங்க இருக்காங்க. ஒரு அதிர்ஷ்டத்தால தான் அவங்க கோடீஸ்வரனா இருக்கிறதும் இவங்க ஏழையா இருக்கிறதும் வித்தியாசம். அப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அதிர்ஷ்டம் தான் இந்த ஆன்மீகம். நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு இனிமே நான் கோடீஸ்வரனாக முடியாதா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களையும் கோடீஸ்வரனாக்கும். அதாவது 9 கிரகம், 27 நட்சத்திரம், இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, நேர்மறையான சக்தி, அதை அதிகரிக்கிறது தான் இந்த பரிகாரத்தினுடைய வேலை. எதிர்மறையை நீக்கி நேர்மையான வழியில நேர்மறையான சக்தியை கொண்டு நம்முடைய கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் இதுல சாதனை படைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்ல, விபத்திலிருந்து, நோயிலிருந்து, குழப்பத்திலிருந்து, தற்கொலை எண்ணத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறது இந்த பரிகாரம். அதனால நமக்கு சக்தி வாய்ந்த மனமும் உடல் வலிமையும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் சாதாரண பரிகாரம் இல்ல, கர்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய பரிகாரம். எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் சமாளிக்க வலிமை கொடுக்கக்கூடிய பரிகாரம். தீமைக்கு எதிராக 1000 எதிரிகள் வந்து நின்றாலும், 1000 பிரச்சனைகள் எதிரிகளாக வந்து நின்றாலும் கேடயமா உங்களை காக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க. நம்பிக்கையோட
இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நல்ல முறையில் உழைச்சி வர வருமானத்தில் நிம்மதியாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த கொடுப்பனை நமக்கு இருக்கணும். நாம் சம்பாரித்த பணத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியுமா? அப்படி தான் எல்லாரும் வாழ்கிறாங்களா அப்படின்னா இல்லை. பல பேர் சம்பாரித்த பணத்தையே அபகரிச்சுக்கிறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. அதையெல்லாம் காத்து நம்மளே வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் தெரியுமா? சிவன் தான். சிவனுடைய அருள் விரைவாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மிகச்சிறந்த வழி இந்த சிவ வழிபாடு. இந்த உலகத்தில் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர், பொருளை கொடுக்கக்கூடியவர், காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை இந்த காலத்திலிருந்து அந்த காலம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் சிவபெருமான் தான். இதை எல்லாரும் நம்புறதில்லை, உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பரிகாரம் கோடிகளை உங்களுக்கு குவிச்சு கொடுக்கும், அள்ளி கொடுக்கும், பண வரவை அதிகரித்து கொடுக்கும். எல்லாரும் கோடிகளை கொட்டணும், பண வரவை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியையும் குபேரரையும் வழிபடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழிபாடு. ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த செல்வத்தை அருளும் பாக்கியத்தை, செல்வத்தை காக்கும் யோகத்தை கொடுப்பவர் யார் தெரியுமா? ஈஸ்வரர் தான். அதனால தான் பரமேஸ்வரன், ஈஸ்வரருக்கு இன்னொரு பேரு கோடீஸ்வரர். அதனாலதான் 2 பேர் ஈஸ்வரருக்கு உண்டு. அவருக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் போது எல்லா விதமான பலன்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பார். கர்ம வினையை நீக்கி கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய கர்ம வினையை நீங்கணும். மிக மிக முக்கியமானது. அப்ப எளிய முறையில இந்த வழிபாட்டை கடைபிடிங்க. ஈஸ்வரரை மனசார நினைச்சு இந்த பரிகாரத்துல வரக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. இந்த பரிகாரத்தை எப்ப செய்யலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கங்க. வழிபாட்டை தொடங்குற நாள் அமாவாசை, பௌர்ணமி, மாசத்துல 2 நாள் வரும் பிரதோஷ தினம். இந்த 4 நாட்கள்லயும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். அதாவது ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு தொடர்ந்து 48 நாள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. தயவு செஞ்சு நான் கோடீஸ்வரனாக முடியல, நான் இன்னும் ஏழையாகவே இருக்கேன், ஒரு பணங்காசு நிற்க மாட்டேங்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கையில் மட்டும் அந்த நல்லதே நடக்கல அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு செய்யுங்க. கோடீஸ்வரன் ஆயிட்டோம்னா இந்த உலகமே நம்ம கையில், நாம பிறவி பயனை அடைஞ்சிருவோம். அதுக்கு ஒரே வழி சிவனை வழிபடுறது இந்த பரிகாரம் தான். உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய பரிகாரம் இது. இங்க ஏன்னா லட்சுமி குபேரரை மட்டும் சொல்லாம சிவனை சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே சிவனை வணங்கிதான் கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க, குபேரர் ஆகியிருக்காங்க. எல்லாரும் அப்படின்னா எதை சொல்றோம் தெரியுமா? 33 தேவர்களும், பிரம்மா, விஷ்ணு எல்லாரையும் குறிக்கும். எல்லாரும் நான் சொல்ற நேரத்துல வழிபட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல தான் சிவனை சேம நலத்திற்காக வழிபட்டவர்கள். அவரும் அந்த நேரத்துல வழிபட்டு கொண்டிருப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். எல்லாரும் சிவனை வழிபடுவாங்க, சிவனும் அந்த நேரத்துல வழிபடுவார் பிரம்ம முகூர்த்தத்துல. அதனால எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இந்த 4 நாட்கள்ல ஒரு நாள் ஆரம்பிங்க. தொடர்ந்து 48 நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. காலையில 3:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு துவைச்ச துணியை உடுத்திக்கிங்க. வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. தயவு செஞ்சு பவுடரால மண்ணால கோலம் போடாதீங்க. பச்சரிசி மாவால முருகனுக்கு உகந்த கோலம் போடுங்க. ஏன்னா 33 தேவர்களை நம்ம வீட்டுக்கு நம்முடைய பூஜைக்கு வரவழைக்கிறதுக்காக இந்த கோலம் மங்களகரமா அழைக்கிறது. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்க பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு சாமிகளுக்கு, சாமி போட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கங்க. அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் சிவன் சிலையை வச்சோ அல்லது லிங்கத்தை வச்சோ நீங்க வணங்குறீங்க அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி நீங்க பூஜை செய்யலாம். பால், தயிர், நெய், பஞ்சகவ்யம் இதெல்லாம் அபிஷேகம் கொடுத்து பூஜை செய்யலாம். ஆனா எல்லாரும் அதை வச்சிருக்க மாட்டாங்க அந்த சிலையை. அதனால போட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா பொட்டு வச்சு மாலை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய். அதை அகல் விளக்குல ஊற்றி வச்சுக்கோங்க. தீபம் ஏற்றிக்குங்க. அப்புறம் பஞ்சகவ்யத்தால் தயாரித்த அகர்பத்தி, விளக்கு, சாம்பிராணி இதெல்லாம் வீடு முழுவதும் ஏற்றி பரவ விட்டுக்குங்க. பூஜை அறையில் ஏற்றி வீடு முழுவதும் பரவணும். உங்களுக்கு சுத்தமான நெய் கிடைக்கல, இந்த பஞ்சகவ்ய பொருட்கள் கிடைக்கல, முக்கியமாக பச்சை கற்பூரம் தேவை. அதையும் தாம்பலத்தில் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை கொளுத்துங்க. இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், குட் பேபி. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களோ, உணவுப் பொருட்களோ அல்லது ஆரோக்கியத்துக்கான பொருட்களோ வாங்கிக்கிங்க. அப்படி நெய்யால தீபம் ஏற்றிட்டு முதல்ல 48 நாள் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு விநாயகரை வணங்கிங்க. அப்புறம் குலசாமியை வணங்குங்க, இஷ்ட தெய்வத்தை வணங்கிங்க. நீங்கள் ஏற்றின விளக்குக்கு முன்னாடி கண்ணை மூடி உட்காந்துருங்க. ஒரு சால்வை மாதிரி ஏதாவது துணி போட்டுக்குங்க கீழே. அது மேலே உட்காந்துட்டு கண்ணை மூடி சிவபெருமானை நினச்சிக்கங்க. நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை
108 முறை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். எல்லா மந்திரம் மாதிரியும் 18 முறை, 21 முறை, 54 முறை அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 48 நாளும் ஒவ்வொரு நாளும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி கட்டாயம் முடியுங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் வச்சு வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இப்படி 48 நாள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இது 100% அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயம். இது உங்களால் முடியாது அப்படின்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே வேற லெவலில். இந்த 48 நாள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாரையே நீங்கள் அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க. 10-15 நாட்கள் முடியும் போதே உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் 48 நாளும் தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப எளிய பரிகாரம். முக்கியமாக கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு பாருங்கள், 100% இது பலிக்கும். இன்னைக்கு பரிகாரங்கள்லாம் பலிக்காததுக்கு காரணம் முழுமையான ஈடுபாடு, தன்னம்பிக்கை, சுத்தமான தரமான பொருட்களை பயன்படுத்தாது, எங்கேயோ வாங்கி எதுக்கோ பயன்படுத்துறது. இதுதான் முக்கியமான காரணம் நம்முடைய பரிகாரங்கள் ஜெயிக்காததுக்கு காரணம். அதனால் தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது மாதிரியே நம்பிக்கையோட இதை செய்யுங்க. பெண்கள்லாம் அந்த 3 நாள் 4 நாள் வீட்டை விட்டு ஒதுங்கும் போது அந்த நாட்களை விட்டுட்டு அடுத்தது நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 48 நாள் தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கும் உங்களால். நல்லா இதை மட்டும் மனசில் வச்சுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் குடும்ப செலவுக்கு நாம் சம்பாதிக்கிற பணம் செலவாயிடும். பிள்ளைகளுடைய கல்விக்கு, உணவுக்கு, வாழ்கிற வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நமக்கு சரியா இருக்கும். அதையும் மீறி கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னா பகல் நேரத்தில் மாத சம்பளமும் மாலை நேரத்தில் சொந்த தொழிலும் செய்யணும். ஒரு நேர்மையான மனுஷன் இப்படி இரவும் பகலும் பல ஆண்டா கஷ்டப்பட்டாதான் குடும்பத்தில் கோடீஸ்வரன் ஆக முடியும். உழைப்பு மட்டும் இல்ல, சொந்த விருப்பங்களை எல்லாம் தியாகம் செய்யணும். அப்பதான் கோடீஸ்வரன் ஆக முடியும். கோடீஸ்வரன் ஆகி நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல சத்து இருக்காது, வயசாயிடும். நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம கோடீஸ்வரன் ஆகி இருப்போம். ஆனால் இதெல்லாம் அனுபவிக்க உடம்புல சக்தி இல்லை, இருக்காது. அப்படிங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் மகிழ்ச்சியா வாழணும்னா கோடீஸ்வரர் ஆகணும். கோடீஸ்வரர் ஆகணும்னா மகிழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.